சகோதரனிடத்தில் அன்பு கூறுதல். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நம்முடைய அன்பு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அன்பு இருக்கிறது என்று வாயினால் சொன்னால் மாத்திரம் போதாது. நாம் மெய்யாகவே அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் உள்ள அன்பை உறுதி பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள். நம்முடைய சுபாவம் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய பாவ ஜீவியத்தின் சுபாவம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நாம் சகோதரர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போதுதான் நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பது உறுதியாகும். நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறும் போதுதான் கிறிஸ்துவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் உண்மையானது என்பது நிரூபணமாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரிடத்திலும் அன்பு இருக்க வேண்டும். பொதுவாக மனுஷர் எல்லோரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். நல்லோரிடத்திலும் பொல்லாரிடத்திலும் நாம் அன்பாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரையும் பகைக்க கூடாது. சர்வ சிருஷ்டிகளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் மனுக்குலத்தை அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்து மனுக்குலத்தை கனப்படுத்தி இருக்கிறார். தேவன் மனுஷரை சிருஷ்டித்து அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறார். தேவன் அன்பு கூறுகிற ஜனங்களிடம் நாமும் அன்பு கூற வேண்டும். ஒருவர் மீது தேவன் அன்பு கூறும்போது நாம் அந்த நபரை பகைக்க கூடாது. நம்மை சிநேகிக்கிறவர்களை மாத்திரமே நாம் சிநேகிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நம்மை பகைக்கிறவர்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவனோ மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். மனுஷரை பகைக்கிறவன் மனுஷருடைய ஜீவனையும் மனுஷருடைய நன்மையையும் பகைக்கிறான். மனுஷரை விரும்பாதவன் தான் மனுஷரை பகைப்பான். இந்த பிரபஞ்சத்தில் மனுஷர் யாருமே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் மனுஷரை பகைப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கொலை பாதகராய் இருப்பார்கள். காயின் தன் சகோதரன் ஆபேலை பகைத்தான். அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்து அவனை கொலை செய்தான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மை சிநேகிக்கிறவர்களிடத்திலும் நம்மை பகைக்கிறவர்களிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். நாம் எல்லோரிடத்திலும் அன்பு கூறும்போது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் நாம் விசேஷமாக அன்பு கூற வேண்டும். மனுஷர் நிமித்தமாக நாம் விசேஷித்த அன்பு கூறாவிட்டாலும் கர்த்தர் நிமித்தமாய் நாம் விசுவாசிகளிடத்தில் விசேஷித்த அன்பு கூற வேண்டும். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விசேஷித்த அன்பு கூறுகிறார். கர்த்தர் அன்பு கூறுகிற பிள்ளைகளிடத்தில் நாமும் அன்பு கூற வேண்டும். நாம் ஆவிக்குரிய விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறும்போது மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரரிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை என்றால் நாம் மரணத்திலே நிலை கொண்டிருப்போம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருப்பான். காயின் தன் சகோதரன் ஆபேலை பகைத்தான். பகை வளர்ந்தது. காயின் ஆபேலை கொலை செய்தான். மனுஷ கொலை பாதகனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. இவனுடைய இருதயத்தில் சகோதர சிநேகம் இருக்காது. அதற்கு பதிலாக மனுஷ பகை நிரம்பி இருக்கும். கொலை பாதகம் நிரம்பி இருக்கும். இவர்களுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நித்திய ஜீவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே. வேத வசனங்கள் சிலவற்றில் நித்திய ஜீவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே பொருளையுடைய வார்த்தைகளாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவை போல நித்தியமானது. நம்முடைய ஜீவனை நாம் இழந்தாலும் அது நித்தியமானதுதான். ஆனால் பாவம் செய்து ஜீவிப்போமானால் நம்முடைய ஜீவனை நாம் நரகத்தில்தான் நித்திய காலமாக செலவிட வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவித்தால் பரலோகத்தில் தேவனோடு நித்திய காலமாக ஜீவிக்கலாம். நித்திய ஜீவனும் கிறிஸ்துவும் தனி மனுஷரிடத்தில் வெவ்வேறாகவே இருப்பார்கள். பாவம் செய்கிறவனிடத்தில் நித்திய ஜீவன் நிலைத்திராது. தேவ பக்தி உள்ளவர்களிடத்தில் நித்திய ஜீவன் நிலைத்திருக்கும்.